ஹலோ மக்களே, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க Motorola Edge 40 ஓட டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எஸ்கே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த LoneWolf Show. இன்னைக்கு மதியம் சரியா 12 மணிக்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த ஃபோனை ப்ரீ புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில். இந்த ஃபோன் 6.55 inch AMOLED டிஸ்பிளே வித் 144 refresh rate அண்ட் இன் டிஸ்பிளேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. இந்த டிஸ்பிளே STR10+ சப்போர்ட் பண்ணும். அண்ட் இங்கே 1200 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கனால ஃபோனோட பிரைட்னஸ் நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இல்லை ஆட்டோ ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளே அப் டு 120 Hz வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். பட் ஒருவேளை உங்களுக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேணும்னா நீங்கள் மேனுவலாக ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. மோட்டோரோலா இங்கே ரியரில் ப்ரீமியம் வேகன் ஃபினிஷ் வித் மெட்டல் ஃப்ரேமோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே டிஸ்பிளே மட்டும் கர்வ்டாக கொடுக்காம ரியர் பாடியும் கர்வ்டாக கொடுத்துருக்கறனால ஃபோனோட இன் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லாவே இருக்குது. கையில் பிடிக்கிறப்போ க்ரிப்பும் நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே வெயிட்டும் 172 grams இருக்கிறனால ரொம்ப லைட் வெயிட்டாகவே இருக்குது. அண்ட் ஓஎஸ்னு பார்த்தோம்னா இங்கே லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸரும் இங்கே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8020 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சரியாக தெரியல. பட் C4 டெக் ஆஷனா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஃபோன் கேமிங்க்கு சத்தியமாக செட்டே ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கேமரா பற்றி பார்த்தோம்னா ரியரில் டூயல் கேமரா செட்டப்போட ஒரு 50 MP OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க வித் அப்பர்ச்சர் f1.4. அண்ட் இதுதான் கிட்டத்தட்ட இந்த செக்மெண்ட்டில் வைடஸ்ட் அப்பர்ச்சர்னு கம்பெனி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு 13 MP அல்ட்ரா வைட் அண்ட் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே 120 degreeக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே 4K அப் டு 30 FPS வரைக்கும் ஃப்ரண்ட்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4400 mAh தான் கொடுத்துருக்காங்க. பட் 65 watts சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அண்ட் ஆல்சோ 15 wattsக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஆட்-ஆன்னே சொல்லலாம், அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா இங்கே IP68 அண்டர் வாட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ், LPDDR4 RAM, 14 5G பேண்ட், Wi-Fi 6, டூயல் ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மோஸ். அண்ட் கடைசியாக இங்கே eSIM சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல சர்ப்ரைஸாகவே இருக்குது. இந்த ஃபோன் ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் ரிலீஸ் ஆகுது, 8GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ். மோஸ்ட்லி இந்த ஃபோனோட எல்லா ஸ்பெக்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from SK.